ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா சார் சரவெடியாக ஒரு விஷயம் பண்ண போகிறாரு. அதை தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சுந்தரவல்லிக்காகவும் அப்புறம் அந்த அர்ச்சனா பொண்ணுக்காகவும் நம்ம சூர்யா சார் நந்தினியை மறுபடியும் கல்யாணம் பண்ணுறதுக்காக கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அதுக்காக பல சதித்திட்டம் திட்டுறாரு. ஏன்னா நந்தினியை வீட்டை விட்டு வெளியே வர வைக்கணும், எதுக்காக ரீசன்னு சொல்லணும், வீட்டில் உள்ளவங்க அனுப்பணும், அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கு நந்தினி வெளியே வர்றதுக்காக எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னா விஜி மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் கிட்ட சொல்லி எப்படியோ நந்தினியை வெளியே வர வச்சிடறாங்க. நம்ம நந்தினி ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்காம வந்துடுறாங்க. ஏன்னா அவங்க வெளி உலகத்தை பார்த்தே ரொம்ப வருஷமாச்சு, எப்படியாச்சும் வெளி உலகத்தை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க எப்படியோ அடிச்சு பிடிச்சி வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுமே கோயிலுக்கு ஏன் எதுக்குன்னு கேட்கல. அதுக்கப்புறம் ஏன்னு கேட்கும்போது இந்த மாதிரி எங்கள் 2 பேருக்கும் கல்யாண நாள், அதனால தான் கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்கன்னு சொல்லிட்டு மாலையை போட்டுக்கிறாங்க 2 பேரும். இவங்களும் 2 பேரும் மாலையை போட்டுக்கிறாங்க, அவங்களும் 2 பேரும் மாலையை போட்டுக்கிறாங்க. மாலை போட்டது எதுக்காக அப்படின்னா ஒரே ஒரு ரீசனுக்காக, ஒரே ஒரு ஃபோட்டோ வாங்கி வீட்டில் மாட்டணும். வீட்டில் மாட்டினதுக்கப்புறம் நம்ம சுந்தரவல்லி அதை பார்த்து வெறுப்பாகணும் அப்படின்னும் இன்னொரு ஃபோட்டோவை எடுத்து அர்ச்சனாவுக்கு அனுப்பி நான் அவளை மறுபடியும் கல்யாணம் பண்ணுறேன், என்னோட சுயநினைவோடு பண்ணுறேன் அப்படின்ட்டு நிரூபிக்கிறதுக்காக தான் இப்போ சூர்யா இதெல்லாம் பண்ணுறான். இதெல்லாம் நம்ம நந்தினிக்கு தெரியவே தெரியாதுங்க. தெரியாமலே செல்ஃபின்னு 1000 ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. அந்த மாலையில் 2 பேரும் பார்க்கவே ஜோடி நல்லா இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே அந்த ஃபோனில் உள்ள ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அதுவும் சின்ன ஃப்ரேம் இல்லைங்க, அவ்வளோ பெரிய ஃப்ரேம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். என்னடா இது இவன் இவ்வளோ பெரிய ஃப்ரேம் எடுத்துகிட்டு வரானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம நந்தினியும் சூர்யாவும் தான். அதை பார்த்ததுமே நம்ம சுந்தரவல்லிக்கு மூக்கு காது வாயெல்லாம் பகபத்தி எரியுது. என்னடா இது இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டானே, இவனை என்ன பண்ணுறதுனே தெரியல, எல்லாத்துக்கும் காரணம் இந்த நந்தினி தான், இவ்வளோ ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவல்லி நினைக்கிறாங்க. சுந்தரவல்லி நினைக்கிறது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.